ஹலோ மக்களே, இந்த வருஷம் 2024 வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு தரிசனம் பண்றதுக்கு சிவனுக்கு படைக்கிறதுக்கு எந்தெந்த விஷயம்லாம் தாராளமா கொண்டு போகலாம். முக்கியமா இந்த ஆண்டு ஆன்மீக பயணத்துல எந்த ஒரு அசம்பாவிதமே இல்லாம முடிக்கிறதுக்கு நம்மளோட தேவைக்கு என்னெல்லாம் கொண்டு போகலாம். குறிப்பா இந்த வருஷம் வெள்ளையங்கிரி மலைக்கு போகும்போது என்னென்ன விஷயம்லாம் கொண்டு போகவே கூடாதுங்கிறத இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவனுக்கு உகந்த நாள் சிவராத்திரி அப்படிங்கிறதுனால 2024 மார்ச் 8ஆம் தேதி வெள்ளையங்கிரி மலைக்கு சிவன் பக்தர்கள் அதிகமான கூட்டம் இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. உண்மையிலேயே சிவன் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்ன அப்படின்னா, இந்த வருஷம் மகா சிவராத்திரிக்கு முன்னாடியே வெள்ளையங்கிரி மலை பயணத்துக்கு அனுமதி கொடுத்ததுதாங்க. இந்த வருஷம் பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்தே வெள்ளையங்கிரி மலை பயணத்துக்கு அனுமதி கொடுத்ததுனால சிவனடியார்களுக்கு அமைதியான ஆன்மீக பயணமாகவும் சுவாரஸ்யமான நிமிடங்களா இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம வயதானவர்களும் கூட்ட நெரிசல்ல சிக்காம மலையேற பயணத்திற்கு இது ரொம்பவே ஏதுவான டைமா இருக்குன்னே சொல்லலாங்க. இந்த தென்கைலாயத்திற்கு வரும்போது சிவனுக்கு உகந்ததா என்னெல்லாம் படைக்கிறதுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா, துளசி மாலை, செவ்வந்தி, தாமரப்பூ, ரோஜா மாலை, எலுமிச்சை, வாழைப்பழம், பத்தி, சூடம், சாம்பிராணின்னு இது எல்லாமே நம்ம தாராளமா எடுத்துட்டு போலாங்க. மகா சிவராத்திரிக்கு முன்னாடியே வெள்ளையங்கிரி மலை பயணம் நடை திறந்திருக்கிறதுனால மேலே 7 மலைகளையுமே ஒரு சின்ன கடையை கூட நம்மளால பார்க்க முடியாதுங்க. ஸோ வெள்ளையங்கிரி மலையேற்றத்திற்கு முக்கியமா அத்தியாவசியமா நம்ம என்னென்ன பொருளை கண்டிப்பா கொண்டு போகணும் அப்படின்னா, டார்ச் லைட், குச்சி, மேக்ஸிமம் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில், ஜர்க்கின், மஃப்ளர், தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவையான மெடிக்கல் கிட், சாறுகள் நிறைந்த பழங்கள், பச்சை திராட்சை, ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை, கடலை மிட்டாய், பிஸ்கட்ஸ், இது எல்லாமே நம்ம தேவையானதாக இருக்குன்னு சொல்லலாங்க. பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே அலோட் கிடையாது. ஸோ பேப்பரில் கட்டி எல்லாமே கொண்டு போகலாம். நம்ம மேலே எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டிலுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் இந்த வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு நம்ம அகைன் 20 ருபீஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். வெள்ளையங்கிரி மலைக்கு போகும்போது தயவு செஞ்சு இந்த பொருட்களை எடுத்துட்டு போகாதீங்க. அவங்க அலோடும் பண்றதில்ல. எளிதில் தீப்பற்றக்கூடிய தீப்பெட்டி, லைட்டர், இது மாதிரியான பொருட்களை தயவு செஞ்சு எடுத்துட்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னா, இதனால ஆயிரக்கணக்கான மூலிகைகள் நிறைந்த மரங்களையும் இயற்கையை சார்ந்து இருக்கிற வன உயிரினங்களுக்குமே இது மிகப்பெரிய பேராபத்தா அமைஞ்சிருங்க. ஸோ இந்த அறியாமையை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் ஒரு டைம் போக போகிற இந்த புனிதமான யாத்திரைக்கு போதைப் பொருட்களான பீடி, சிகரெட், பாக்கு மாதிரியான பொருட்களை அவாய்ட் பண்ணுறதும் ரொம்பவே முக்கியமான விஷயங்க. ஸோ இந்த மாதிரியான எந்த பொருட்களையுமே மேலே அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ தயவு செய்து இதை எதையுமே தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளையங்கிரி மலைக்கு போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஒவ்வொரு மலையில நம்ம கடந்து போக வேண்டியிருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. Wish you all success and thank you for watching.